வணக்கம். சபையில் அமரும்போது முன் வரிசையில் உட்காராதே. ஏனென்றால் உன்னை விட கனவான் அங்கே வந்திருக்கக்கூடும். அப்போது உன்னை எழுப்பி பின் வரிசையில் உட்கார வைத்து அந்த கனவானை முன் வரிசையில் உட்கார வைக்கும்போது உனது மனம் சங்கடப்படும். அப்படின்ட்டு பைபிளில் ஒரு வசனம் உண்டு. உண்மைதான். பைபிளில் நிறைய இந்த ரொம்ப வாழ்க்கைக்குரிய சிந்தனைக்குரிய வசனங்களும் உண்டு இருக்கிறது. பைபிள்லேயும் நல்ல வாழ்க்கைக்குரிய நெறிகளும் இருக்கிறது. உண்மைதான். இப்படித்தான் இது உண்மையாக நடந்தது. இதே போலத்தான் சேலத்தில் ஞான முகாம்னு ஒரு முகாம், நல்ல வசூல் பண்ணி ஞான முகாம் என்று வசூல் பண்ணி நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் சபையில் போட்டா பிடிக்கிறார்கள் முன் வரிசையில். அந்த சபைக்குரியவர்களும் இருக்கிறார்கள். அந்த சபையில் ஞானவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானிங்கிறவரும் இருக்கிறார். இது ஒரு ஆன்மா அது அந்த ஞானியினுடைய நிலையிலே நிலையான ஆன்மா, உயர்ந்த ஆன்மா, அதுவும் பக்குவப்பட்ட ஆன்மா. அவர் பக்கம் உட்காருகிறது. இதை என்ன பண்ணுறாங்க, அந்த சபையில் நடத்தக்கூடிய 2 நபர் தன் சம்சாரம் நாம் உட்கார வேண்டும் என்பதற்காக அவர் பக்கம், அந்த ஞானின்னு சொல்லக்கூடிய பக்கம் உட்கார்றதுக்காக இவரை கிடத்தி விட்டு, இந்த ஆன்மாவை கிடத்தி விட்டு நீங்கள் அந்த பக்கம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் அவர்கிட்ட அண்டி உட்கார்றதுக்காக அவரை கிடத்தி விடுகிறார்கள். அவர் மனம் எவ்வளவு சங்கடப்பட்டது. இப்படியும் ஞான முகாம்னு சொல்லிக்கிற இடத்துலையும் இருக்கார்கள். அதனால் முன் வரிசையில் அது தவறு தான். அவங்க இடம், அவங்களுடைய நிலை, அவங்க தான் முன் வரிசையில் இருப்பாங்க. அந்த பக்குவம் அவங்கள்ட்ட இருக்காது. அப்படிங்கும்போது அதை கடந்து தான் சென்றிருக்க வேண்டும் அந்த ஆன்மா. அது அவங்களுடைய இடமாச்சுல, அவங்க தானே கௌரவப்படுத்தக்கூடியவர்கள். அதுதான் நடக்கும். அதனால் சபை என்றால் ஒரு கூட்டம், ஒரு திருவிழா, ஏதாச்சும் ஒரு கூட்டம், திருமண கூட்டம் ஏதாச்சும் ஒன்றும், அதில் நாம் யதார்த்தமாக பின் வரிசையில் இருந்து நம்மளை மதித்து முன் வரிசையில் உட்கார வைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எழுப்பி விட்டு